நினைக்கின்றேன். இந்த வட்டாரத்தில் நாங்கள் அதோடு அக்கறைப்பட்டு மாநாடு சபை நாங்கள் கைப்பற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அல்லது யார் ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் எங்களோடு கூட்டி சேராமல் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று நினைக்கின்றோம். என்றால் நாங்கள் மொத்தமாக கைப்பற்று இருக்கின்ற எல்லா வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு சென்று வந்திருக்கின்றோம். அந்த நிலையங்களிலே மக்கள் ஒரு உற்சாகத்தோடு எங்களோடு எங்களுடைய மக்களை கண்டு புன்முறுவல் போக்கின்ற அளவுக்கு வதிக்கின்ற அளவுக்கு. ஆகவே இந்த அக்கரைப்பட்டு மாநகர சபை நாங்கள் ஆட்சி அமைப்பது இந்த மக்களுக்கான விடயங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு இன்ஷால்லா தயாராக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றேன். அன்பார்ந்த மட்டக்களப்பு வாக்காளர் பெருமக்களே, நீங்களும் உங்களது ஜனநாயக கடமைகளை நிதானமாக சிந்தித்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்களும் எங்களோட பிரதேசமும் ஊழலற்ற ஒரு அரசை உருவாக்க தவறாமல் வாக்களிக்கிறோம். அது இல்லாமல் முக்கியமான இந்த பதிவெல்லாம் இங்கே ஆகுது. 2025 பல காலங்களுக்கு பிறகு இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. என்னை பொறுத்தளவில் இது தமிழ் மக்களுக்கும், அதாவது தமிழ் தேசியத்துக்கும் சிங்கள தேசியத்துக்கும் பெரும்பான்மை இப்படி ஓர் என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ நடந்து கொண்ட விதம், அதாவது அனுரா அரசாங்கம் நடந்து கொள்கிற விதங்களை பார்த்தால் மற்ற எந்த அரசாங்கங்களும் செய்யாத தமிழரை இனி இல்லைன்ற ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைக்கு கொண்டு போகிறார். எல்லா விதம், அது காணியாக இருக்கட்டும், அது போராளிகள் விஷயமாக இருக்கட்டும், காணாமல் போனவராக இருக்கட்டும், அரசியல் கைதிகளாக இருக்கட்டும், எதுவும் நடக்க இல்லை. போய் சொன்னதெல்லாம் பொய். இப்போதான் தெரியுது பொய் சொன்னாதான் பதவிக்கு வரலாம் என்று. பொய் சொன்னாதான் பதவிக்கு வரலாம், வந்துட்டார் பதவிக்கு. அதுக்குள்ள நாங்கள் தமிழ் மக்களும் அம்பிட்டு கொண்டோம். தமிழ் மக்களும் தெரியாத்தனமா வாக்க கொடுத்து உண்மையான தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய நாடாளுமன்றத்தை நாங்கள் கொண்டு போய் சிங்கள பிரதிநிதிகளிடம் கொடுத்தோம். தேர்தல் காலையிலே 7 மணிக்கு குடத்தனையிலே என்னுடைய வீட்டில் இருந்து நடந்து சென்று நான் வாக்களித்திருக்கிறேன். அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன். உங்களோட கந்த நாள் உண்டு அங்க அடுத்து நீங்க இங்க ஆண்டுக்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் எனது கிராமமான வட்டக்கச்சி மாயனூரில் எனது வாக்களிப்பு நிலையத்தில் நான் எனது ஜனநாயக உரிமையான வாக்குச்சீட்டை இன்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி சின்னத்திற்கு வாக்களித்து எனது மக்களுடைய முயற்சிக்காகவும் எங்களுடைய பிரதேசங்களின் தூய நகரங்கள், தூய அரசியல், தூரநோக்கு பார்வையோடு இணைந்த மக்களுடைய ஆணையை பெறுவதற்காகவும் இந்த நன்னாளில் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி என்கிற 3 பிரதேச சபைகளிலும் 40 வட்டாரங்களையும் வென்று எங்களுடைய மக்களுக்கான ஆணையோடு, கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆணையோடு நாங்கள் இந்த மாவட்டத்திலே ஒரு நேர்மையான, கண்ணியம் மிக்க, அறத்தோடு சேர்ந்த அரசியலையும் அபிவிருத்தி பணிகளையும் மிகவும் நேர்மைத்தன்மையோடு ஆற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த தேர்தலில் நாங்கள்
எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இதுக்கு முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார மேலங்களிலும் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல்.